இல்ல உனக்கு என்னாச்சு? எதுக்கு நீ இவ்வளவு சோகமா இருக்க? எங்க அம்மைக்கு தெரிஞ்சா என்ன ஒரு வழி பண்ணிடுவாளே. இல்ல எருமை மட்டும் பயலே, உன்னத்தால கேட்கறேன், வாயை மூடிட்டு அமைதியா இருக்க. அது ஒண்ணும் இல்லம்மா. இல்ல இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என்னம்மா உனக்கு பிரச்சனை? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றோம்ல, அப்புறம் எதுக்கு விடாம நீ கேட்டுட்டே இருக்க? ஒண்ணு இல்லாத பிரச்சனைக்கால நீ மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. ஏதோ பெருசா ஒரு பிரச்சனை நடந்திருக்கல, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அம்மா தாயே, நீ விடமாட்ட போல இருக்கு, சொல்லி தொலைகிறேன். அப்புறமும் நீ என்ன ஏசக்கூடாது. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேல. என்ன விஷயம்னு நீ முதல்ல சொல்லு. அம்மா நீ கோவப்படாத. என் பொண்டாட்டிக்கு ரொம்ப காஸ்ட்லியா ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். என்னல சொல்லுத? காஸ்ட்லியா புடவை வாங்கிட்டு வந்தியா? எவ்வளவுல? 10,000 ரூபாமா. ஏல உன் பொண்டாட்டிக்கு 10,000 ரூபாய்க்கெல்லாம் புடவை வாங்கி கொடுத்த? என்னைக்காவது இந்த பெத்த தாய்க்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துருப்பியால? அது இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஒரு புடவை வாங்கி தந்திருப்பியால? சும்மாவா சொல்றாங்க பிள்ளை மனசு கல்லுன்னு? அப்படித்தால நீயும் இருக்க. எம்மா அவ வாயை மூடுமா. முதல்ல நான் சொல்றதை கேளு. 10,000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு வந்து அவ கையில கொடுத்தா அவ திட்டுவான்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் அவகிட்ட சொன்னேன் 500 ரூபா தான் சொல்லி கொடுத்தேன். பிறகு என்னாச்சு? நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாளா? அவ அப்படி சொல்லியிருந்தானா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. அவ அந்த புடவையை கொண்டுட்டு போய் 1000 ரூபாய்க்கு வித்துட்டேன்னு சொல்லிட்டாமா. இல்ல உன் பொண்டாட்டி பைத்தியமா? அவளுக்கு கூறு இல்லையால? 10,000 ரூபாய் புடவையை கொண்டுட்டு போய் 1000 ரூபாய்க்கு வித்துட்டு வந்திருக்காளே, அவ ஒரு பொம்பளை தானா? ஆமாம்மா வந்து சொல்றா, நீங்க 500 ரூபாய்க்கு வாங்கின புடவையை நான் 1000 ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு 10 புடவை எடுத்துட்டு வாங்க, வித்து பணக்காரங்களாயிரலான்னு சொல்றாமா. அடி பாவி, இதுக்கு தால நான் சொன்னேன் இவளை நீ கல்யாணம் பண்ணாத, நம்ம குடும்பத்துக்கு இவ லாய்க்கப்பட மாட்டான்னு. நீ கேட்டியால? நீ இப்படி அவஸ்தைப்பட்டு இருக்க. 10,000 ரூபாய் புடவையே கொண்டு போய் 1000 ரூபாய்க்கு வித்திருக்காளேல. இவெல்லாம் ஒரு பொம்பளையால நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணிருக்க. இதுல வேற இன்னொரு 10 புடவை எடுத்துட்டாங்க, வித்து பணக்காரங்களாயிருவான்னு வேற சொல்றாளே. 10 புடவை வித்து இவ பணக்காரங்களாயிருவாளே. இப்படி முட்டாளான ஒரு முட்டா கலதையை நீ கல்யாணம் பண்ணிருக்கியல, பைத்தியக்கார பையல. போல என் கண்ணு முன்னாடி நிக்காத நீ. வரட்டும், அவ 10,000 ரூபாய் புடவையை மாமா எடுத்து கொடுத்துருக்கானே, 1000 ரூபாய்க்கு வித்துட்டு வந்திருக்காளே. இவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன். நம்ம சேனலை பார்க்குற எல்லாரும் இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன? தேங்க்யூ. வரட்டா?